நடந்துக்கணும்னு தோணணும். கண்டதையும் பேசக்கூடாது. நம்மள எல்லாம் சொல்லி வளர்த்ததே அப்படித்தான். டேய் அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு, டேய் கோயில் இருக்கு, பார்த்து நடந்துக்க, சாமி ஆத்தா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணாங்க. ஏன் அந்த பயம்? அந்த பயம் தான் நமக்கு பக்தியாக மாறியது. அந்த பக்தி தான் நம்மளை செம்மைப்படுத்தியது. அதனாலதான் ஆன்மீகம் என்ற ஒன்று இருந்ததுனாலதான் ஆன்மீகம் மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தியோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழாரன் என்று வள்ளுவர் பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை. இங்க ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 5 வயசு பிள்ளைகளுக்கு நெத்து நிறைய விபூதியை பூசி குங்குமம் வச்சு கழுத்துல ருத்ராட்சம் போட்டு கூட்டிட்டு வாங்க. நம்மளாலே கேட்பேன், என்ன பிள்ளை இப்பவே ஜாமியார் ஆக்கிட்டே இருக்கு, ஏதானம் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் திருறாங்க. என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து முடிஞ்சு ஜோலி. ஆனா பாருங்க, அது சாமியார் ஆக்குறதுக்காக அல்ல. அந்த குழந்தை பக்குவத்தோடு வளரணும், ஒரு பயபக்தியோடு வளரணும், ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இந்த ஊருக்குள்ள ஒரு தம்பி இங்க அன்னதானம் போடும்போது நல்ல விதமா பரிமாறி அந்த பந்தியை கவனிச்சு போறவாரர்களை சீரமைத்தார்னா என்ன சொல்லுவான்? தம்பி ரொம்ப சுறுசுறுப்பா பக்குவமா நடந்துக்கிறாரு. யாரு? நான் மகமா தெரியுது. ஆமாங்க, அவர் மகன். அப்புறம் என்ன, அப்பாவும் அப்படி ஆள்தான், அவர் பிள்ளையும் அப்படி இருக்கு. அதே நேரத்துல ஒருத்தன் குடிச்சு அலம்பல் பண்ணான்னா யாரா அந்த பையன்? பையனா? அது அப்பனும் பெருங்குடியாரே, அப்புறம் அவனும் அப்படித்தானே இருப்பேன் அப்படின்னா சொல்ல. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டி இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அதனாலதான் தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவு நன்று அப்படின்னு கிளவி சொன்னா. எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறது மட்டும் முக்கியம் இல்ல, சோறு ஊட்டும் போது உணர்வையும் சேர்த்து ஊட்டணும். அப்பதான் அந்த குழந்தை நாளைக்கு தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு காட்டும். அதனால நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக 1008 கோயில் சிவன் கோயில் இருக்கு, 108 கோயில்கள் பெருமாள் கோயில் இருக்கு. பக்கத்துல 1008 கோயில்ல ஒரு கோயில் தான் நம்ம திருப்பரந்துறை என்ற ஆவுடையார் கோயில். ஆவுடையார் கோயிலுக்குள்ள உள்ள நுழையிற போது முன்னால உடும்பும் குரங்கும் சிற்பம் இருக்கு. பாத்திருக்கீங்களா? ஆமா, நீங்களும் உங்க குருநாதன் அந்த ஊர்ல இருந்து வர்றீங்க. ஆனா கோயில்ல இருக்க விஷயம் யாருக்கும் தெரியாது. போன சோறு வாங்கிங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. அப்படிங்க, சோறு இல்லாம வாழ முடியாது. சோத்தால் அடிச்ச முண்டங்கள் நேத்துவம் குருநாதன் பட்டாரு. அதனால அப்படின்னா உள்ள நுழையிற போதே உடும்பும் குரங்கு இருக்கு. ஏன் உடும்பும் குரங்கும் கோயில்ல இருக்கு? என்ன காரணம்? ஏன்னா கோயிலுக்குள்ள போயாச்சுன்னா மனம் ஒரு குரங்கு, குரங்கு போல மனசை அலவாய விடாமல் இறைவனுடைய திருப்பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டுமா. என்ன வேணாலும் எங்க இருக்கும் போதாலும் நினைக்கலாம். கோயிலுக்கு போனா அந்த சிந்தனை சிதைய விடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? குரங்கு கிழக்கு கிளை தாவற மாதிரி மனசு தாவாம உடும்பு எப்படி இழுக்குமா பிடிக்குமோ உடும்பு பிடி, அது போல இறைவனுடைய திருப்பாதத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த மாணிக்க வாசகர் பாடுகிறார். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரமுதே எங்கு எழுந்து அருள்வது நீ சிக்கனை பிடித்தேன் உன என்று பாடுகிறார். அப்படிப்பட்ட பிடிதான் உடும்பு பிடியாக இறைவனை பிடிக்கும். உள்ள போனீங்கன்னு வச்சுங்க, 2 பக்கமும் அகோர வீரபத்திரர் ஒரே கல்லுல செஞ்ச சிலை. இந்த உலகத்துல எவராலும் செய்ய முடியாத சிற்ப வேலைப்பாடுகள் நமது நாட்டுலதான் இருக்கு. நினைச்சு பார்த்தா உள்ள போனீங்கன்னா மாணிக்க வாசகர் மண்டபம், மண்டபத்துக்குள்ள 3 கல்லு பொம்மை இருக்கு, 3 கல்லு சிலை. ஒரு சிலை காதுல குச்சியை விட்டோம்னா இந்த காதுல வந்துடும், இன்னொரு சிலை காதுல குச்சியை விட்டோம்னா வாய் வெளியே வந்துடும், இன்னொரு சிலை காதுல குச்சியை விட்டா வெளியில வராது. ஏன் இந்த 3 பொம்மை தெரியுமா? இந்த 3 நிலைமையில 3 மனிதர்கள் இருக்காரு. ஆமா, இப்ப முதல் பொம்மை இந்த காதுல குச்சியை விட்டா இந்த காதுல வந்துடும். அது யாரு தெரியுமா? யாருக்கிட்ட ரகசியத்தை சொல்லிடும்னா ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு இப்படியே போயிருவேன். எனக்கு என்னடா சொன்னா இவ்வளவு நேரம் கேட்டா ஒண்ணும் தெரியும். அடுத்தபடியா இன்னொருத்தருக்கு பாருங்க, வாயில காதல குச்சி விட்டா வாய் வழியா வரும். அவர் என்னன்னா ரொம்ப நேரம் விஷயத்த கேட்டுட்டு போய் 10 மைலா இருந்தாலும் பேருந்து பிடிச்சி ஏறி போய் அங்க போய் வாய்னால சொல்லிட்டு வந்தேன் படுப்பார். காதல வாங்கினா வாயில கக்கிடணும், வழக்கறிஞர் மாதிரி. ஆனா அடுத்து பாருங்க, இந்த காதல குச்சியை விட்டா வெளியில வராம இருக்கு பாருங்க, அவர் தான் சிறந்த மனிதரா என்று கருதப்படுது. யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் அது சரியா தவறா, இந்த சொன்ன சொல்லை வெளியில் சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்ற தன்மையோடு ஆராய்ச்சி செய்து பகுத்தறிவோடு பயன்படுத்துவர் தான் அந்த 3வது பொம்மையாக வழிபடக்கூடியது. அப்படிப்பட்ட ஆத்மநாத சுவாமி, அம்பாளுக்கு பேரு யோகாம்பாள். இந்த பகுதியில நிறைய பிள்ளைகளுக்கு பேரு ஆத்மநாதன் யோகாம்பாள் என்ற பேரு இருந்துச்சு ஒரு நேரம். ஆனா இப்போ எல்லாம் நாகரிக வளர்ச்சியில அதெல்லாம் தானா போச்சு. இருந்தாலும் இறைவன் திருவருள் அனைவருக்கும் முன்னின்று காக்க அந்த இறைவனுடைய திருவருளால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது
தேர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்டே கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியார் தொடர்ந்து கரிகாலம் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா கருணை காவிரி போடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் நாளும் வீச வந்த கண்ணகியே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி முதுவளர்குடி மக்கள் எல்லாம் என்றும் என் இதயக்கணி அமைதி என்றும் இல்லை நாடெங்கும் இல்லாமை இல்லை
தனியாயிருக்கும் நாடுமே நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாயே.